A equal to 2 அடுக்கு 65 மற்றும் B equal to 2 அடுக்கு 64 plus 2 அடுக்கு 63 plus 2 அடுக்கு 62 plus up to 2 அடுக்கு 0 என கொடுக்கப்பட்டுள்ளது. பின் வருவனவற்றில் எது உண்மை? ஸோ 4 ஆப்ஷன் கொடுத்தாங்க, எது வந்து எனக்கு சமமானு கேட்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் அதுக்கான மதிப்பு தெரிஞ்சு நம்ம ஆன்சர் பண்ண முடியும். ஓகே பாருங்க, ஏவோட மதிப்பு எனக்கு எவ்வளோ? 2 அடுக்கு 65. பியோட மதிப்பு எனக்கு எவ்வளோ? 2 அடுக்கு 64 இருந்து எது வரைக்கும் போகுது? 2 அடுக்கு 0 வரைக்கும் போகுது. இது மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்ப நமக்கு என்ன தோணும்? ஸோ பியில் தான் நிறைய இருக்கு, அப்ப பி தான் அதிகமா இருக்கும். அப்ப பி தான் அதிகமானு சொல்லிட்டு பி அதிகமானது நீங்க பார்த்துட்டே கூடாது. ஓகேவா? ஸோ அது கிடையாது. என்ன ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா ஏ தான் பார்த்தீங்கன்னா பியை விட 1 அதிகம். ஏதனாது பியை விட 1 அதிகம். ஸோ அப்போ ஆன்சர் அது ஆப்ஷன் லாஸ்ட், ஏ ஆனது பியை விட 1 அதிகம். ஓகே, இப்போ நம்ம செக் பண்ணலாம். எப்படி சார் செக் பண்றோம்னா, நான் 2 அடுக்கு 65 நான் போடலாம். ஓகேவா? கம்மியான நம்பர் வச்சு, கம்மியான நம்பர் என்னது? ஏவோட மதிப்பு 2 அடுக்கு 3 வச்சு. அப்ப பியோட மதிப்பு என்ன ஆகும்? இங்க 65னா 64 ஸ்டார்ட் ஆகுதா? அப்ப 2 அடுக்கு 3 அங்க என்ன ஸ்டார்ட் ஆகும்? 2 அடுக்கு 2, அடுத்து 2 அடுக்கு 1, அடுத்து 2 அடுக்கு 0. ஓகேவா? இப்ப 2 அடுக்கு 3 மதிப்பு எனக்கு எவ்வளோ? 8. ஓகே, 2 ஸ்கொயர்னா 4, 2 அடுக்கு 1னா 2, 2 அடுக்கு 0னா 1. ஸோ கூட்டினா எவ்வளவு வரும்? 7 தான் வரும். ஸோ இதே கான்செப்ட் தான் அவ்வளவு பெரிய நம்பருக்கு உங்களுக்கு வரும், எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஓகே, நீங்க 2 அடுக்கு 3 எடுத்தா ஆன்சர் வருது அப்படின்னா நீங்க 2 அடுக்கு 10 கூட போடுங்க, அதுக்கு ஆன்சர் அதே தான் வரும். ஓகேவா? அப்ப எப்பயுமே எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஏ ஆனது பியை விட 1 அதிகமாக தான் இருக்கும். ஏ ஆனது பியை விட 1 அதிகமாக தான் இருக்கும். ஆன்சர் அது ஆப்ஷன் லாஸ்ட். ஓகேவா?